ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக நாம ஒன்று கண்டுபிடிக்கல. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இத்தனை வருஷத்தில் டெரைவ் பண்ண ஒரு விஷயம் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகும், அப்படி மூவ் ஆகும்போது என்னென்ன பிளேசஸில் நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்கும், அந்த என்ட்ரிஸில் எங்கே எஸ்எல் வைக்கலாம், எது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம், இதெல்லாமே ப்ரீ ஹிஸ்டாரிக்கலாக அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்தது தான். இதை ஒருத்தர் ஒரு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதுலேயே ஏஎம்டின்னு சொல்லுவாங்க, ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். நாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இதில் வர எல்லாமே ஒன்று தான். அதாவது ஏஎம்டி ஆகட்டும், ரேலி பேஸ் ரேலி ஆகட்டும், எல்லாமே இதே மெத்தட் தான் ஃபாலோ ஆகும். இல்லை பட் என்ன ஒரு விஷயம், என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பயாலஜி ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் ஒன்று தான், டெக்ஸ்ட் புக் ஒன்று தான், கரெக்டுங்களா? பட் ஆனால் அது எடுக்கிற டீச்சர்ஸ் வேறு இருப்பாங்க. ஒரு ஏ செக்ஷன் ஒருத்தவங்க எடுப்பாங்க, பி செக்ஷன் ஒருத்தவங்க எடுப்பாங்க, இல்லை ஏன்ற ஸ்கூல் ஒருத்தவங்க எடுப்பாங்க, பின்ற ஸ்கூலில் ஒருத்தவங்க எடுப்பாங்க. ஏன்ற ஸ்கூலில் எடுத்தவங்களுடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போகலாம். ஸோ இந்த கண்டென்ட் ஒன்று தான், டெக்ஸ்ட் புக் ஒன்று தான், சப்ஜெக்ட் ஒன்று தான். பட் ஆனால் அதை டீச் பண்ணுற டீச்சர்ஸ் தான் வேறு, அதை புரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வேறு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஸ்டூடெண்ட் புரியும், இன்னொருத்தருக்கு புரியாது. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கும், இன்னொருத்தவங்க பிடிக்காது. ஸோ பிடிக்கும் பிடிக்காதுன்றதுக்காக நீங்கள் வரல, பட் பிடிச்சிருக்குன்னு போது நம்ம ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கவனிப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இப்போ நம்ம பேசிக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஹை, ஹையர் ஹை, ஹையர் லோ, சாரி, லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ப்ரோ நீங்கள் மார்க்கெட் எப்பவுமே அப் ட்ரெண்ட் தான் போகுமா, மார்க்கெட் எப்பவுமே லோவில் தான் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க. மார்க்கெட் எப்பவுமே லோவில் தான் ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்லலை. ஹைலேருந்தும் ஸ்டார்ட் ஆகி ஹைக்கு அப்புறம் லோ ஃபார்ம் ஆகும். பட் ஒரு ஸ்டாண்டர்டாக போனால், ஒரு ப்ரொசீஜராக உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு மனசு ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்க்கெட் ஹைலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இப்படி கண்டினியூ ஆகுது. ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இதுக்கப்புறம் மார்க்கெட் மூணு ஹை தான் வருமா, இல்லை 4 ஹை தான் வருமா அப்படின்னு கிடையாது. மார்க்கெட் ஒரு ஹை போட்டுட்டு, 2 ஹை போட்டு, 3 ஹை போட்டுட்டோ கூட நீங்கள் ஒன்று லோ போடலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படியே தான் இருக்குன்றது கிடையாது. பட் ஓவரால் வியூ இதுதான். சரிங்களா? லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ லோ போகுது அப்படின்னும் போது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இங்கே வர ஸ்ட்ரக்சரை மட்டும் சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு கிளியராக நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். இதில் மட்டும் பார்ப்போம். லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை வருது இல்லையா? இந்த ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் எப்போ நியூ ஹை ஃபார்ம் ஆகுதோ அதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இப்போ நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? பிஓஎஸ்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சிஹெச்ஓசிஹெச்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது என்ன, ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா இல்லையா? இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டு எப்போ நியூ ஹை ஃபார்ம் ஆகுதோ அங்கே வர ஸ்ட்ரக்சர் பேர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? மார்க்கெட் இதே ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு ஹையை உடச்சிட்டு ஒரு இன்னொரு ஹையரையாக போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டில் நம்ம பையிங் போகிறது தான் நமக்கு தேவையாக இருக்கும். செல்லிங் போகலாம், இங்கே வர சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம செல்லிங் போகலாம். பட் ஆனால் வி கான்ட் ஹோல்ட் இட். நம்ம பெருசாக ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா நமக்கு எஸ்எல் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டில் நம்ம பையிங் போகிறது ரொம்ப சேஃப். பையிங்கை ஹோல்டும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை ஹையர் ஹையாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதே தான் டவுன் ட்ரெண்டுக்குமே. டவுன் ட்ரெண்டில் லோ உடச்சிட்டு நியூ லோவர் லோவாக ஃபார்ம் ஆகும்போது வர ஸ்ட்ரக்சர் பேர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இதே தான் எப்போ மார்க்கெட் ஒரே சைடில் போகுது, லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். டவுன் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே செல்லிங் போகிறது பெஸ்ட். சரிங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்க இடத்துல நம்ம செல்லிங் ஒரு ட்ரேட் எடுத்துக்கோன்னா ஹோல்டு கூட பண்ணலாம். சரிங்களா? இது எப்படி நான் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் ஹையரியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக நியூ லோ ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா அந்த இடத்துல வர ஸ்ட்ரக்சர் பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டில் இருக்க ஒரு மார்க்கெட் சேஞ்ச் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது. அதோடைய கேரக்டரே மாறுது, அதோட தன்மையே மாறுது. கரெக்டுங்களா? அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, அங்கேருந்து சேஞ்ச் ஆகி டவுன் ட்ரெண்டில் போகுது.
சரிங்களா? இப்போ இங்கே டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பையிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது புரியுங்களா நான் சொல்கிறது? செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பையிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சிஹெச்ஓன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஒரு ட்ரெண்டில் போகிற மார்க்கெட்டில் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு வர்றது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆகுது, ஒரு ட்ரெண்டே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது அங்கே இடத்துல வர்றது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை வந்து நம்ம எப்படி என்ட்ரிஸ்க்கும் எஸ்எல்க்கும் யூஸ் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுசாக ஒன்றும் கிடையாது, ஏஎம்டின்னு சொல்லுவாங்க. ஏஎம்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட் வந்து லோ ஹை, ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயுமே. பட் ஆனால் என்னன்னா இந்த லோ டு ஹை இருக்கு இல்லையா, இந்த ஒரு லோ டு ஹை இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹையர் லோ டு ஹையர் ஹைக்குள்ள பார்த்தீங்கன்னாலுமே ஒரு அக்குமுலேஷன், ஒரு மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கும். இந்த ஹை டு ஹையர் லோ இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயுமே ஒரு அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கும். ஆனால் அது எப்படி நடந்திருக்கும்ன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரேலி, அதாவது அப் ட்ரெண்டில் இருக்குது, இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இது அப் ட்ரெண்டில் இருக்குது. கரெக்டுங்களா? ட்ரெண்டுனா நீங்கள் என்ன ப்ரோ ஒரு கோருக்கு போட்டுட்டு டவுன் ட்ரெண்ட் நீங்கள் அப் ட்ரெண்டுன்ற மாதிரி கேட்காதீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் நான். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த லோ டு இந்த ஹையில் வந்து இந்த லெக் இருக்கும் கண்டிப்பாக. இந்த லெக்கில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அக்குமுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பையோட செல்லோட ரெண்டுத்தையுமே மார்க்கெட் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எய்தர் வேஸ்லேயுமே. பட் ஆனால் எதனா ஒரு சைடில் மூவ் ஆகாமல் சைட் வேஸ்லேயே போயிட்டு இருக்கும். இதை வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, கன்ஃபியூஷன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்க மார்க்கெட் சடனாக ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும். பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்மள மாதிரி ஆனாலும் என்ன பார்ப்போம், பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம்னு போவோம். பட் ஆனால் மார்க்கெட் அங்கே மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க சென்ஸ் ஒருத்தர் 2 பேரை சேர்ந்து பண்ணுறது கிடையாது. ஓவராலாக நம்ம ட்ரேடர்ஸோ, ஆர்கனைசேஷன்ஸோ, இன்ஸ்டியூஷன்ஸோ எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு ஈஸியான என்ட்ரி கொடுத்துடக்கூடாது யாருக்கும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக மேனிபுலேட் பண்ணுவாங்க. மேனிபுலேட் இன் சென்ஸ் பிரேக் ஒரு சைடில் ஆகிட்டு பட் அங்கேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதுதான் ஏஎம்டி, அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் நம்மள மேனிபுலேட் பண்ணுறது. நம்ம வந்து ஓகே நம்ம இங்கே வந்து செல் போக போகிறோம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு அங்கேருந்து பையிங்க்கு கொண்டு போவாங்க. ஸோ கொண்டு போகிற இடம் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரே சைடில் செட் மூவ் ஆகிடும். இதுதான் வந்து அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் நீங்கள் பையிங்க்கு மட்டுமே சொல்கிறீங்க, செல்லிங்க்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்காதீங்க, அதுவுமே இதே தான். சரிங்களா? அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். மார்க்கெட் அக்குமுலேட் ஆகுது, மேனிபுலேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரிங்களா? இதே தான் டவுன் ட்ரெண்ட்லையுமே. ஓகேவா? வேற இருக்குங்களா? வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே ஒன்று தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இது ரெண்டுமே ஒன்று தான். பட் இந்த ஒரு லெக்குள்ளேயும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹை டு ஹையர் லோக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது இதுதான். இங்கே வந்து டவுன் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த விஷயம் நடந்தோம், ஏஎம்டி. ஸோ அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இந்த லெக்குள்ளேயும் நடந்திருக்கும். பட் இந்த லெக்குள்ள வந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு. கீழே போயிருக்கும் போது மார்க்கெட் இப்படி மூவ் ஆகிருக்கும், அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல எப்படி கீழே போயிருக்கும், இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேலி பேஸ் ரேலி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரேலி பேஸ் ரேலி, இதுதான் ரேலி பேஸ் ரேலி. ஓகேவா? ரேலி பேஸ் ரேலி அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, இதே தான். லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இதே தான். இங்கே பாருங்க, அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரேலி பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ட்ராப், அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ரெண்டுமே வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ் எங்கே வரும் நம்ம சொன்னோம் இல்லையா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரேலி பேஸ் ரேலி. இது டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ட்ராப் பேஸ் ட்ராப் இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. சரிங்களா? ரேலி அக்குமுலேட் ஆகுது, மேனிபுலேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ட்ராப் ஆகுது, அக்குமுலேட் ஆகுது, மேனிபுலேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. சரிங்களா? இப்போ அதே வந்து இது ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ரிவர்சல் பேட்டர்னா எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர்றது வந்து ரிவர்சல் பேட்டர்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ரேலி பேஸ் ட்ராப் பேஸ் ரேலி அப்படின்னா அக்குமுலேட் ஆகுது, மேனிபுலேட் ஆகுது, அக்குமுலேட் ஆகுது, மேனிபுலேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அக்குமுலேட் ஆகுது, மேனிபுலேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அது மூணுமே ஒன்று தான். என்னென்னது ஏஎம்டினாலும் சரி, ரேலி பேஸ் ரேலினாலும் சரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னாலும் மூணுமே ஒன்று தான். இதே நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம், எப்படி கற்றுக்கிறோம், நமக்கு எப்படி புரிஞ்சிச்சு, நாம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம்
இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பர்சன்ஸ்க்கு மாடிஃபை ஆகும். மற்றபடி 3மே ஒன்று தான். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோஸில் இது வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, கேண்டில்ஸில் எப்படி ஸ்டாப் லாஸ் எங்கே எடுக்கிறது, இன்க்ரீஸ் எங்கே எடுக்கிறது, டார்கெட்ஸ் எங்கே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். பை.